ஒரு விஷயம் எனக்கு நல்லா தெரியும். அது என்னென்னா, நான் நிறைய கற்றுக்கணும் அப்படின்னு இந்த இண்டஸ்ட்ரியில் ஆரம்பித்த நாள்ல இன்னைய வரைக்கும் நிறைய கற்றுக்கணுன்னு ஆசைப்பட்டுக்கிட்டே இருக்கேன். இன்னும் நிறைய கற்றுக்கிட்டே இருக்கேன். ஆனால் ஒரு விஷயம் நல்லா தெரியுது, எனக்கு நிறைய தெரியாதது நிறைய இருக்குதுன்னு. எனக்கு ஸ்கூல் போகவே பிடிக்கல. ஆக்சுவலாக அதான் உண்மை, எனக்கு ஸ்கூல் போகவே பிடிக்கல. தென் ஒரு டீ ஸ்டாலில் பாத்திரம் கழுவுறது தான் என்னோடய மொதல் வேலையே. அங்கே ஜூஸ் ஸ்டாலில் ஹெல்ப்பராக இருந்திருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 300-400 பேருக்கும் மேலே வந்தாங்க. அதில் 7 பேர் செலக்ட் பண்ணாங்க. நானும் செலக்ட் ஆகிட்டேன். அந்த ஹோட்டலுக்கும் போயிட்டேன். போய் 3 மாதத்துலேயே துபாய் ஷெஃப் காம்படிஷன் வின் பண்ணேன். அது வந்து என்னால் மறக்கவே முடியாது. ஒன் அண்ட் ஒன்லி கற்று ரச் கால்டன். அதுக்கப்புறம் இன்னைய வரைக்கும் இந்த ஜேர்னியில் ஃபுல்லாக நான் தேங்க் பண்ண வேண்டியது நிறைய பேர் இருக்குது. அது இந்த ஆப்பர்ச்சுனிட்டி மூலமாக சொன்னால் தான் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததே நீங்கள் தான் கேட்டு சொல்லுன்னு சொன்னீங்க. ஸோ உங்களுக்கும் ஒரு தேங்க்ஸ். ஆனால் இந்த தேங்க்ஸ் சொல்கிற லிஸ்ட்டு ரொம்ப பெருசு தான். ஆனால் சில குறிப்பிட்ட நபர்களை சொல்லலாம் அப்படின்னு தோணுது. ஏன்னா ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்துச்சு. என்னால் ரொம்ப என்ன சொல்கிறது, நெகிழ்ச்சியான சம்பவம் அது. எனக்கு என்னென்னா, நான் பெங்களூர் டொஸ்கானாவில் நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போது எங்கள் அண்ணன் சொன்னால் ஃபிஷர்மேன் ஸ்கூலில் வேக்கன்சி இருக்கான் சென்னையில், நீ போய் பாடுறான் அப்படின்னாங்க. ஸோ அங்கே போனேன். என்னையும் ஃபுட் ட்ரையல் கூப்பிட்டாங்க. ஷெஃப் சமீர் தான் எக்ஸிக்யூட்டிவ் ஷெஃப் ஃபிஷர்மேன் ஸ்கூலில், தாஜ் ஃபிஷர்மேன் ஸ்கூலில். ஸோ நான் போய் ஃபுட்டெல்லாம் கொடுத்தேன். அவங்க டேஸ்ட் பண்ணாங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. அப்புறம் என் ஒர்க்கெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணினாங்க. பண்ணிவிட்டு இங்கே வேண்டாம்ப்பா, இந்த ப்ராப்பர்ட்டி வேண்டாம், உனக்கு நல்ல ஒரு இன்டர்நேஷ்னல் ஒரு ஹையர் ஸ்டாண்டர்டு, இதை விட ரொம்ப ரொம்ப டாப் கிளாஸ் இருக்க ஹோட்டலில் உனக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி என்னை அனுப்பிச்சிட்டாங்க. வேலை இல்லைன்றதை இப்படி சொல்லி என்னை அனுப்பிச்சிட்டாங்களோ, ஏன்னா ஃபிஷர்மேன்ஸ்கோவே ஒரு நல்ல ஹோட்டல் தானே, ஒரு நல்ல லக்ஸுரி ஹோட்டல் தானே, ஏன் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். அப்புறம் மாதம் ஃபஸ்ட்டு வீக்கு கன்ஃபார்மாக ஷெஃப் சமீர் எனக்கு கால் பண்ணிவிடுவாங்க. என்ன இன்டர்வியூ அட்டன் பண்ணியா, ஏதாவது வேக்கன்சி வந்துச்சுன்னா நான் உனக்கு சொல்கிறேன், நீ வந்து எதாவது இன்டர்வியூ அட்டன் பண்ணி ஆஃபர் லெட்டர் வந்ததுன்னா என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணு, அது போகிற ப்ராப்பர்ட்டி நல்லா தான் இருக்கணும், நானும் விசாரித்து உனக்கு சொல்கிறேன் அப்படின்னு ஒவ்வொரு மாதமும் கண்டினியூஸாக ஃபோன் பண்ணுவாங்க. நீ எனக்கு கான்டாக்டில் இருக்கணும், நீ ஃபோன் பண்ணுன்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் அந்த மாதம் ஃபோன் பண்ணுறதுக்குள்ளே அவங்களே எனக்கு ஃபோன் பண்ணிவிடுவாங்க. எல்லா மாதமும் அவங்க தான் ஃபோன் பண்ணுவாங்க. இப்படியே காண்டாக்ட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. திடீர்னு ஒரு நாள், ஒரு வருஷம் கழித்து திடீர்னு ஒரு நாள் வந்து ஃபோன் பண்ணி, நான் வந்து தாஜில் வேக்கன்சி இருக்குது, நான் தாஜ் எக்ஸிக்யூட்டிவ் ஷெஃப் கிட்ட பேசிட்டேன், உன் சிவியும் அனுப்பிச்சிட்டேன், நீ வந்து இன்டர்வியூ எப்போ வேணால் வரும், நீ வந்து அட்டன் பண்ணிவிடு அப்படின்னு சொன்னாங்க. அப்படி நான் அட்டன் பண்ணி போனது தான் மால்தீவ்ஸ் தாஜுக்கு நான் போய் வேலைக்கு சேர்ந்தது. ஸோ எப்படியாவது இந்த பையன் வந்து இன்னும் பெட்டரான ஒரு நல்ல அட்மாஸ்ஃபியரில் ஒரு டாப் கிளாஸில் இருக்கணும், அதுக்கான பொட்டென்ஷியல் இருக்குது அப்படின்னு நம்பினது, அதுக்காக எதாவது பண்ணணும்னு இருக்கு இல்லையா. அவருக்கு எந்த வித அவசியமும் கிடையாது. நான் அதுக்கு முன்னாடி பழகினது கூட கிடையாது. அவர் அந்த ஃபுட் ட்ரையலுக்கு முன்னாடி எந்த வித பழக்கமும் கிடையாது. ஜஸ்ட் என் ஃபுட்டை டேஸ்ட் பண்ணாங்க, அவ்வளோதான். ஏதாவது பண்ணணுன்ற அந்த எண்ணம் இருக்குல்ல, அந்த மாதிரி மனசெல்லாம் என்ன சொல்கிறது, வாழ்க்கையில் நான் அந்த டயத்தில் இருந்த உணர்வை கரெக்டாக நான் கன்வே பண்ணிட்டேனான்னு தெரியல. ஸோ சச் இம்ப்ரெசிவ். ஒரு வருஷம் ஒரு மனுஷனை இது பண்ணலாம் வந்து சாதாரணமான விஷயமே கிடையாது. அவங்க இப்போ சென்னையில் இல்லை, இப்போ அஹமதாபாத் தாஜில் இருக்காங்க. ஸோ அவங்க அந்த மாதிரி நிறைய பேர், லைக் ஷெஃப் கௌதம் டொஸ்கானோ ரெஸ்டாரண்ட்ஸோட ஓனர், அவங்க தான் ஷெஃப்பும் கூட. நான் 23-24 வயசுலேயே ஷூ ஷெஃப் ஆகிட்டேன். அவங்க இப்போ டொஸ்கானாக்கு நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது. சென்னையில் 2 இருக்குது, பெங்களூரில் 5 இருக்குது, பூனேயில் இருக்க ரெஸ்டாரண்ட்ஸ். அப்போ நான் ஜாயின் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து யூபி சைட்டில் இருக்க ஒரு ஃபஸ்ட்டு அந்த ரெஸ்டாரண்ட் தான் செகண்ட் ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ண போகிறாங்க ஒயிட்ஃபீல்டில். கௌதம் வந்து எது பண்ணாலும் பர்ஃபெக்டாக, கிளியர் கட்டாக, எல்லாமே ஃபுட்லேருந்து எல்லாமே அவ்வளோ பர்ஃபெக்டாக பண்ணுவாங்க.
கிட்டத்தட்ட 2வது ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணால் அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கும் அவங்க 1 கோடி ரூபா கிட்ட செலவு பண்ணியிருப்பாங்க. அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு ஷூ ஷெஃபாக அந்த சின்ன 23 24 வயசு தான் என்னை ஃபஸ்ட்டு ஷூ ஷெஃபாக நான் தான் போனேன். ஸோ என்னை நம்பி அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும். ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தா தான் நம்ம வந்து இது பண்ணவே முடியும், என்னென்னு நம்ம செஞ்சு காட்டவே முடியும். என் மேலே நம்பிக்கை வச்சு போட்டதெல்லாம் வந்து சான்ஸே இல்லை. அந்த மாதிரி ஒரு டாப் கிளாஸ் ஸ்டாண்ட் லோன் ரெஸ்டாரண்ட்லாம் பெரிய பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் ஆளுங்களால் தான் போடுவாங்க. பட் என்னையை போட்டதெல்லாம் வந்து எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஸோ அது கொடுத்த ஃப்ரீடம், அங்கே ஒர்க் பண்ணது, அதெல்லாம் வந்து மறக்கவே முடியாது. அந்த மாதிரி நிறைய பேர் என்ன சொல்கிறது, கௌதம் சொல்லிட்டேன். அப்புறம் ஷெஃப் சதீஷ். ஷெஃப் சதீஷை பற்றி நான் எதுக்கு சொல்லணுன்னா, நான் இட்டாலியன்ஸ்கிட்டையும் நிறைய கற்றுருக்கேன். ஆனால் ஷெஃப் சதீஷ் வந்து எப்படின்னா நம்ம ஊர் தமிழால் தான், இந்தியன். பட் இட்டாலியன்ஸோட பெஸ்ட்டாக அவரால் பண்ண முடியும். பாஸ்தாஸ்லாம் வந்து அவங்கக்கிட்ட நான் வந்து கற்றுக்கிட்ட விஷயம்லாம் நிறைய. ஸோ இந்த மாதிரி நான் நிறைய தேங்க்ஃபுல் பண்ண வேண்டிய பர்சன்ஸ் ஏகப்பட்டது. லைக் ஷெஃப் ஃப்ராங்க். நான் வந்து ஹோட்டல்ஸ் ஃப்ரீக்வன்ஸாக சேஞ்ச் பண்ணிகிட்டே இருப்பேன். லைக் 2 இயர்ஸ்க்கு மேலே ஒரு ஹோட்டலில் இருக்க மாட்டேன். காரணம் வந்து அது பழகிடும். அடுத்த அந்த ரொட்டீன், அந்த ஹோட்டலோட ரொட்டீன் என்னென்னு தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் போர் அடிக்க ஆரம்பிச்சிடும் எனக்கு. ஸோ அதனால் நான் ஹோட்டல் சேஞ்ச் பண்ணிகிட்டே இருப்பேன். ஏன்னா புதுசாக ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணும்போது தான் புதுசாக நிறைய கற்றுக்க முடியும். குக்கிங்லேயும் சரி, மேனேஜ்மெண்ட், அட்மினிஸ்ட்ரேஷனில், ஸ்டாஃப் மேனேஜ்மெண்ட், இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே நிறைய கற்றுக்க முடியும்னு சொல்லி நான் ஃப்ரீக்வெண்ட்டாக எவ்ரி 2 இயர்ஸ், ஏன்னா போய் சேர்ந்ததுக்கு நம்மளோட கான்ட்ரிபியூஷன் இருக்கும்னு சொல்லி ஒரு 2 இயர்ஸ் கன்ஃபார்மாக வேலை பார்ப்பேன். அப்புறம் நான் சேஞ்ச் பண்ணுவேன். அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கும்போது நான் வந்து கரிபியன் ஏர்லைன்ஸ் போனதெல்லாம் வந்து ஷெஃப் ஃப்ராங்க் தான். அவங்க தாஜோடில் நான் அவங்களோட ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அவங்க எக்ஸிக்யூட்டிவ் ஷெஃபாக இருந்தாங்க. ஸோ நான் இந்த மாதிரி சேஞ்சஸ் இருக்குதுன்னு சொன்னோடனே நாங்கள் போனதும் அப்படி தான். நான் ஹோட்டல் சேஞ்ச் பண்ணுறது இது எல்லாமே வந்து ஒன்லி ப்ரீவியஸ் ஹோட்டல் இருக்க ஷெஃப்ஸும் அவங்க தான் என்னை அப்படியே ரெக்கவர் பண்ணி கூட்டிகிட்டு போயிடுவாங்க. ஸோ நான் இந்த மாதிரி நாக்ரி, இந்த மாதிரி ஆன்லைன் வெப்சைட்லலாம் பண்ணி நான் போனதும் இல்லை. ஸோ எல்லாருக்கும் நான் ஒர்க் பண்ண மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் எல்லா ஷெஃப்ஸும், என்னோடய கொலீக்ஸ், என்னோடய ஸ்டாஃப் எல்லாருக்குமே 95% எல்லாருக்குமே என் கூட வேலை பார்க்குறதுக்கு எல்லாருக்குமே பிடிக்கும். ஏன்னு தெரியாது. தே லைக் டு ஒர்க் வித் மீ. தட்ஸ் வாட் இட் இஸ். அதுக்கப்புறம் நிறைய கொஷின் கேட்டாங்க, எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்லாம். நான் கொஷின் நானே பார்த்துருக்கேன். எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா நான் 16-17 வயசில் நான் வந்து அந்த டீ ஷாப்பில் சேர்ந்தது வயசுனால், இப்போ எனக்கு வயசு 38. ஸோ 20 வருஷத்துக்கும் மேலே, 21 வருஷமாக நான் இந்த இண்டஸ்ட்ரியில் தான் இருக்கேன். நிறைய டாப் பொசிஷன்ஸில் இருந்திருக்கேன், டாப் மேனேஜ்மெண்ட் பொசிஷன்ஸில் இருந்திருக்கேன். எனக்கு இந்த பொசிஷன்ஸ் மேலெலாம் நம்பிக்கையே கிடையாது. இந்த ஹோட்டலில் இவ்வளோ பெரிய பொசிஷனில், இவ்வளோ கார்ப்பரேட் ஷெஃப்பில் இருந்தால் அவங்க பெரிய டேலண்டட் கை அப்படின்ற தாட் ப்ராசஸ்க்குள்ளே நான் போக மாட்டேன். ஏன்னா நிறைய பொசிஷன்ஸ்க்கு டைட்டிலில் இருப்பாங்க. நீங்களே நிறைய ஆர்கனைசேஷனில் ஒர்க் பண்ணிருப்பீங்க, பக்கத்துலேயே பெரிய பெரிய பதவிகளில் இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு பேசிக்கான விஷயம் கூட அந்த வேலைகளில் தெரியாது இருப்பாங்க. ஸோ அதனால் எனக்கு பெருசாக பொசிஷன்ஸ் மேலே நாட்டம் இல்லை. என்ன கற்றுக்கணும், அது வந்து குக்கிங் ஸ்கில்லாக இருக்கட்டும், அது வந்து மேனேஜ்மெண்ட், அட்மினிஸ்ட்ரேஷன், டிசிஷன், அப்புறம் ப்ராப்பராக ஒரு ஹியூமனை எப்படி ஹேண்டில் பண்ணணும், ஸ்டாஃப்ஸை எப்படி ஹேண்டில் பண்ணணும், பட்ஜெட்டடாக எப்படி ரன் பண்ணணும், இந்த மாதிரி அட்மினிஸ்ட்ரேஷன் வைஸ், காஸ்டிங் வைஸ், ரெசிபி, குக்கிங், ஒரு ப்ரொஃபஷ்னலிசமாக என்ன பண்ணணும், அதில் தான் என்னோடய முழு ஃபோக்கஸும் எப்போவுமே கான்சன்ட்ரேஷனாக இருக்கும். சும்மா ஒரு பொசிஷன், இவ்வளோ பெரிய ஹோட்டலில் இவ்வளோ பெரிய பொசிஷனில் இருந்துட்டால் அது டேலண்ட்டுன்னு நான் என்றைக்குமே நினைக்க மாட்டேன். ஏன்னா அப்படி நினைக்க ஆரம்பிச்சிட்டா தலையில் கனம் ஏறிடும், அப்புறம் தலை கனம் தான் வரும். ஸோ அதனால் நான் அப்படி போக மாட்டேன். இந்த மாதிரி போனால் நம்ம நிறைய கற்றுக்கலாம், நிறைய முன்னேற முடியும். நம்ம எனக்கு தெரிஞ்ச அறகுறை இதையும் ஒழுங்காக இன்னொருத்தவங்கிட்ட சொல்லிக் கொடுக்க முடியும்னு நான் நினைக்கிறேன். ஸோ திஸ் இஸ் வாட் மை ஜேர்னி. என்கிட்ட கேட்டிங்க, நான் நிறைய சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக வந்து இது நேரம் கேட்டிங்கல்ல, இதனால் உங்களுக்கு எவ்வளோ தூரம் பிரயோஜனமாக இருக்கும்னு எனக்கு தெரியவே இல்லை. உங்களோட டைமை இவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணி என்கிட்ட கேட்டிருக்கீங்கல்ல, இதுவே எனக்கு ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது. இதனால் உங்களுக்கு எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு தெரியல. ஏதாவது இன்ஸ்பைரிங்காக இல்லை ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். இவ்வளோ நேரம் கேட்டதுக்கு உங்கள் எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் அ லாட். பேசியாச்சு ரொம்ப நேரம், இப்போ செயல்படுற நேரம். ஸோ ரெசிபிக்காக தான் வந்தேன். ரெசிபி ஸ்டார்ட் பண்ணோம், நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஸோ தேங்க்யூ வெரி மச்.